with sweet music and unforgettable dance by Mr. Raj, who is a guest performer of tonight. I hope you'll all enjoy the same very happily. Thank you. அனுபவிக்க காத்திருப்பது இளமை, அதை அறிந்தே வாழ்வில் இன்பம் பெறுவது இனிமை. சுகம் தரும் சொர்க்கலோகமே, இது சொர்க்கலோகமே. சுகம் தரும் சொர்க்கலோகமே, இது சொர்க்கலோகமே. தேன் சுவை பருகவே தேடி நீ ஓடிவா. தேன் சுவை பருகவே தேடி நீ ஓடிவா ஓடிவா. சுகம் தரும் சொர்க்கலோகமே, இது சொர்க்கலோகமே. சுகம் தரும் சொர்க்கலோகமே, இது சொர்க்கலோகமே. Life is short, make it sweet. Come on, don't hesitate. Come on, Sudha. நேற்று என்பது கடந்த காலம், நாளை என்பதோ வரும் காலம். நேற்று என்பது கடந்த காலம், நாளை என்பதோ வரும் காலம். இன்று இனியது நிகழ்காலம், இன்பம் எல்லாம் சுவைப்பது பொற்காலம். இன்று இனியது நிகழ்காலம், இன்பம் எல்லாம் சுவைப்பது பொற்காலம். சுதா, ஏன் சைலண்டா நிக்கிற? கமான், நீ ஆடு. மங்கை சொல்லும் ரகசியம் மலர்ந்து விட்டால் இலக்கியம். மங்கை சொல்லும் ரகசியம் மலர்ந்து விட்டால் இலக்கியம். பருவம் காட்டும் அதிசயம் பார்த்திட வேண்டும் அவசியம். பருவம் காட்டும் அதிசயம் பார்த்திட வேண்டும் அவசியம். சுகம் தரும் சொர்க்கலோகமே, சுகம் தரும் சொர்க்கலோகமே, இது சொர்க்கலோகமே. மேலாடை கொஞ்சம் பாலாடை மேனி, பூமேடை நெஞ்சில் உறவாடும் தேனி. மேலாடை கொஞ்சம் பாலாடை மேனி, பூமேடை நெஞ்சில் உறவாடும் தேனி. இணையாக என்னோடு துணையாகவே நீ, இதமாக சுகம் காண தவழ்ந்தாடவாணி. இணையாக என்னோடு துணையாகவே நீ, இதமாக சுகம் காண தவழ்ந்தாடவாணி. மயங்க வைப்பது நெருக்கம் மற்றும் பின்னே கிறக்கும். தயங்கி நிற்பது வெட்டும், தகத்திட வேண்டும் பெண் வர்க்கம். மயங்க வைப்பது நெருக்கம் மற்றும் பின்னே கிறக்கும். மயங்க வைப்பது நெருக்கம் மற்றும் பின்னே கிறக்கும். தயங்கி நிற்பது வெட்கம், அதை தகத்திட வேண்டும் பெண் வர்க்கம். தயங்கி நிற்பது வெட்கம், அதை தகத்திட வேண்டும் பெண் வர்க்கம். ராம் 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 அலாலோ லாலோ லாலோ ராம்.
Oh, Raj, you have done marvelously, extremely well. Thank you. Please sit down. Thank you. நீங்க இவ்வளவு அழகா ஆடி பாடுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. Thank you. Miss Sudha, ஊதியம் வாங்கிட்டு ஆடுற பழக்கம் எனக்கு இல்ல. உள்ளத்துக்கு உற்சாகம், உடலுக்கு ஆரோக்கியம், அதனால ஆடுறேன். ஆனா உனக்கு இவ்வளவு நல்லா ஆடி பாட தெரியுங்கிறத பார்த்து நானே அசந்து போயிட்டேன். I was really surprised. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் அதை நினைச்சு கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக எங்க அப்பா எனக்கு ஆட்டம் பாட்டு எல்லாமே கத்துக் கொடுக்க ஏற்பாடு செய்தாரு. ஆனா நேத்தோட அந்த கலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்க அண்ணனுக்கு மனைவியா வாழ்க்கப்பட்டு அவருக்கு உறுதுணையா இருக்க வேண்டி வரும்னு தான் நினைச்சேன். வேண்டாங்கிறப்ப மழை நின்னுடுதா, வேணுங்கிறப்ப காத்து வந்துடுதா, அதே மாதிரி நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துடுதா. அதனால இனிமேல ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரி வேடிக்கைகள் எல்லாம் பார்த்துதான் பொழுத கழிக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ராஜ், கவலைப்பட்டா நின்னு போனது நடந்துடுமா? கவலைங்கிற 3 எழுத்துல நடுவு எழுத்து எடுத்துட்டா கலைதானே, அதை ரசிச்சு பொழுது போக்கிற வேண்டியதானே. சுதா, அழுது சொல்ல வேண்டியத நீ சிரிச்சே சொல்ற. இருந்தாலும் எங்க அண்ணங்கிறதுக்காக அவர் செய்த தவற மன்னிச்சிட முடியுமான்னு? அவர் ஒரு மேல்நாட்டு பண்ணத்தான் கட்டிக்கிட்டு வருவேன்னு சொல்லியிருந்தா ஒன்னு அவருக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்களா, இல்ல இப்படி ஏமாந்து போக விட்டுருப்பாங்களா? உன் நிலைமையை நினைச்சா எனக்கே வேதனையா இருக்கே. உனக்கு எவ்வளவு ஷாக்கா இருந்திருக்கும். நடந்த நினைச்சு அப்செட் ஆகாம அவங்களுக்கு போட்டியா நாமும் வாழ்ந்து காட்டணும். I'm sorry, நீயும் வாழ்ந்து காட்டணும். That's my policy. எப்படி வாழ்ந்து காட்டணும்ங்கறீங்க? அப்படி கேளு. அவர் ஒரு மேல்நாட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்துட்டாருன்னா அதுக்கு பதிலா நீயும் ஒரு உள்நாட்டு மாப்பிளையை கட்டிக்கிட்டே வாழ்ந்து காட்டக்கூடாது. ராஜ், இவ்வளவு விரிவான விளக்கம் எனக்கு தேவையில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத நான் விமான நிலையத்திலேயே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்களால எப்பவுமே பொறுமையா இருக்க முடியாது. கரெக்டா? இருங்க, நானும் அப்படி அவசரப்பட முடியுமா? எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. Oh yes, take your own time. சுதா, அது வரைக்கும் நான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு இனிமேல நீங்க சொல்லிக்கணுமா? இப்ப நாம 2 பேர் மேடையில ஆடினதே போதாது? Sensitive girl, aren't you? இன்னைக்கு இந்த மேடையில நீங்க ஆடின ஆட்டம் இருக்கு, ஒண்டர்ஃபுல், ரொம்ப பிரமாதம். நீ தள்ளுமே. எத்தனையோ நைட் கிளப்புகள்ல எவ்வளவோ பெண்கள் ஆடின ஆட்டத்தை பார்த்திருக்கேன். ஆனா மிஸ், நீங்க ஆடின ஆட்டம் தான் என்னையவே ஆட வச்சிருச்சு. மிஸ்டர், முதல்ல நீங்க ஆடாம நின்னே சொல்லுங்க. நீ போன மிஸ், கலை என்ன? நீங்க ஆடினதுதான் கலை. சார், நீங்க ரொம்ப நில தப்பி போயிருக்கீங்க. அதோட நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அறிமுகம் இல்லாத நிலையில அதிகமா பேசி உடம்ப கெடுத்துக்காதீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அந்த கேர்ள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ குறுக்கு டிஸ்டர்ப் பண்ற. மேடம், இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் அறிமுகமே தேவையில்லை. 4 பேர் எப்பவும் ஆடிட்டு தான் இருப்பாங்க. 10 பேர் வருவாங்க, அதுல கொஞ்சம் பேர் பார்த்து ரசிப்பாங்க, சிலர் ஓவரா ரசிச்சு வழிக்கே விழுந்துருவாங்க. தெரியுமா மேம்? நீ எல்லாம் ஒரு ஓரமா ஆடிட்டு சில்லறைகளை வாங்கிட்டு ஓடிடணும். நான் எல்லாம் பெண்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ இப்படி நின்று குறுக்க பேச தெரியுமா? Get out. யோ, விஷயம் தெரியாம நீ சில்லறத்தனமா பேசாதே. நாங்க இங்க காசுக்கு ஆடுறவங்க இல்ல. நீங்க காசுக்கு ஆடுறீங்களோ ஓசிக்கு ஆடுறீங்களோ அந்த விளக்கம் எனக்கு தேவையில்லை.